வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நோவா அக்ரிடெக் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கம்பெனியோட பேர் பார்த்தாலே தெரியும் இந்த கம்பெனி எந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்ட்டு. இவங்க அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுற கம்பெனி. ஸோ இவங்க பேசிக்காக ஃபார்மர்ஸ்க்கு அவங்களோட கிராப்பை பெட்டராக க்ரோ பண்ணுறதுக்கு தேவையான கிராப் ப்ரொடெக்ஷன் ப்ராடக்ட்ஸை மெயினாக அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாயில் ஹெல்த், அப்புறம் பிளான்ட் நியூட்ரிஷன், அப்புறம் கிராப் ப்ரொடெக்ஷனுங்கிற இந்த 3 பேஸ் பண்ணி தான் அவங்களோட பிஸ்னஸே அடிப்படையாக வச்சு ரன் பண்ணுறாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைலி டெக்னாலஜிக்கலி வெல் அட்வான்ஸ் ப்ராடக்ட்ஸ். இதனால் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் ஹைலி நியூட்ரிஷியஸாகவும் இருக்குது. கம்பெனி வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது சாயில் ஹெல்த் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் கிராப் நியூட்ரிஷியன் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பயோ ஸ்டிமுலன்ஸ், அப்புறம் பயோ பெஸ்டிசைட்ஸ், இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஐபிஎம் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் நியூ டெக்னாலஜிஸ், அப்புறம் கிராப் ப்ரொடெக்ஷன் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களோட சப்சிடரி கம்பெனியான நோவா அக்ரி சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்களுக்கு தேவையான கிராப் ப்ரொடெக்ஷன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸை இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. As of January 2023 இந்த கம்பெனி 329 ப்ராடக்ட்ஸை இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பிளான்ட் நியூட்ரிஷன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பயோ பெஸ்டிசைட்ஸ் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் கிராப் ப்ரொடெக்ஷன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இதில் சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 7 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிளான்ட் நியூட்ரிஷன் கேட்டகரியில் கிட்டத்தட்ட 168 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பயோ பெஸ்டிசைட் கேட்டகரியில் கிட்டத்தட்ட 4 ப்ராடக்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிராப் ப்ரொடெக்ஷன் கேட்டகரியில் கிட்டத்தட்ட 450 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனிக்கு 13 கிசான் மித்ராஸ், அப்புறம் 253 கிசான் சேவக்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு 32 என்கேஎஸ்கே கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் டிகிரி படித்தவங்க. இவங்க எல்லாமே கம்பெனி பேரோல்ல இருக்காங்க. இந்த ஐபிஓ மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 143.81 கோடி. ஐபிஓ டேட் 23 ஜனவரியிலிருந்து 25 ஜனவரி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இதுக்காக கம்பெனி செட் பண்ணிடுற ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 39 ரூபாய் லோவர் ப்ரைஸ் பேண்டாகவும் 41 ரூபா அப்பர் ப்ரைஸ் பேண்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 365 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு லாட்டு வாங்குறதுக்கு நம்ம மொத்தமாக செலவு பண்ண வேண்டிய பணம் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14,965 ரூபாய். ஷேர் அலாட்மெண்ட் டேட் 29 ஜனவரி, ரீஃபண்ட் டேட் 30 ஜனவரி, லிஸ்டிங் டேட் 31 ஜனவரி. டோட்டலாக இதில் கிட்டத்தட்ட 3.5 கோடி ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் 2.73 கோடி ஷேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூவாகவும் 78 லட்சம் ஷேர்ஸ் ஆஃபர் ஃபார் சேலுக்கு விடுறாங்க. இந்த கம்பெனியை மார்க்கெட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 380 கோடியாக இருக்கும். ஸோ இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனியாக தான் இருக்க போகுது. இன்னித்து தேதியில் இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாயாக இருக்குது. அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஷேரோட மதிப்பு 61 ரூபாயாக இருக்குது. அடுத்து அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ பார்த்துடலாம். இந்த ஐபிஓ மூலிமா அவங்க திரட்ட போகிற பணத்தை வச்சு அவங்களோட சப்சிடரி கம்பெனியான நோவா அக்ரி சயின்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு தேவையான நியூ ஃபார்முலேஷன் பிளான்ட் செட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி நோவா அக்ரி சயின்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டலுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணிக்க போவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நோவா அக்ரி சயின்ஸ் தான் இவங்க தேவையான கிராப் ப்ரொடெக்ஷன் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. ஸோ அதனால் அவங்களும் அந்த கம்பெனியோட சப்சிடரியோட பிளான்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு இவங்க செலவு பண்ணுறாங்க. அதே மாதிரி நோவா அக்ரிடெக் லிமிட்டடோட எக்ஸிஸ்டிங் ஃபார்முலேஷன் பிளான்ட்டை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டலுக்காகவும், அதே மாதிரி ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காகவும் இந்த இஷ்யூலேருந்து வர பணத்தை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அடுத்து ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். 31 மார்ச் 2021 பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 160 கோடியாக இருந்திருக்கு. இதே மார்ச் 2022 பார்த்தீங்கன்னா அது 185 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 25 கோடி ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி 2023 பார்த்தீங்கன்னா 210 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2021 6 கோடி ப்ராஃபிட் பண்ணிருந்த கம்பெனி 2022 கிட்டத்தட்ட 14 கோடி பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி 2023ல் 20.50 கோடி பக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இதெல்லாம் நல்ல விஷயம். அதேமாதிரி பாரோயிங்ஸும் கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட 68 கோடி கம்பெனிக்கு கடன் இருக்குது. ஸோ 300 கோடி மார்க்கெட் கேபிட்டலில் 350 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனிக்கு 68 கோடி கடனுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரியுது. மற்றபடி ஃபினான்ஷியல்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. அடுத்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்தலாம். லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ரெவன்யூ க்ரோத்துங்க வந்து நல்லா ஸ்லோவாக ஸ்டடியாக க்ரோ ஆகிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து நல்லா ஷார்ப்பாக கெயின் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 11,722 டீலர்ஸ், கிட்டத்தட்ட 16க்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு 2 டீலர்ஸ் நேபாளில் இருக்காங்க. ஸோ இவங்க ஓவர்சீஸ்லேயும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, வியட்நாம் போன்ற நாடுகளில் தங்களோட மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் செட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்காக ப்ரொப்போசல் அவங்க கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கவர்மெண்ட்டோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் அப்ரூவல் கிடச்சதுன்னா இவங்க இந்த கண்ட்ரீஸ்லேயும் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பிஸ்னஸ்ங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதில் வந்து நல்லா தெரியுது. இல்லை கான்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர ரேப்பிட் க்ரோத் ஆகிற இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது. இது காலங்காலமாக இருக்கிற இண்டஸ்ட்ரி தான். ஒரு பவர் இண்டஸ்ட்ரி மாதிரியோ, இல்லை ஒரு இவி இண்டஸ்ட்ரி மாதிரியோ, இல்லை டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி மாதிரியோ இது வந்துட்டு ஒரு சடனாக க்ரோவாக போகிறது கிடையாது. இது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் இருக்க போகுது. ஸோ இது ஒன்றும் பெரிய ஹைலி க்ரோத் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி இல்லைன்னு நான் பார்க்குறேன். இந்த கம்பெனிக்கு அவரோட டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 1.11 இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 350 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனிக்கு 68 கோடி கடன்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மற்ற கம்பெனியான பெஸ்ட் அக்ரோ லைஃப், அப்போ சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ், அப்புறம் ஆர்சிஎஃப் போன்ற கம்பெனிஸ் கிட்ட இருந்து ஸ்டிஃப் காம்படிஷன் கிடைக்கும். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே இவங்களோட வந்து கடன் கம்மியாகவும் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அடுத்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியே வந்து பேசிக்காக வந்து சப்போர்ட் கவர்மெண்ட்டோட சப்சிடரியை நம்பி தான் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நிறைய விவசாயிகள் வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்களா லாஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் நிறைய பேர் லாஸ் தான் பண்ணுறாங்க. அது உங்களுக்கும் தெரியும். அதுவும் சிறு குறு விவசாயிகள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட்டோட சப்சிடிஸை நம்பி தான் இருக்காங்க. ஸோ இப்போ சப்போஸ் கவர்மெண்ட்டே மாறுது, இல்லாட்டி கவர்மெண்ட்டோட பாலிசி மாறுது அப்படிங்கும்போது சப்சிடரிங்கிறது வந்து வைப் அவுட் ஆகிடுச்சுன்னா நிறையா ஃபார்மர்ஸ் வந்து அந்த பிஸ்னஸையே வந்து முன்னெடுத்து நடத்தணுமா, ஏன்னா இப்படி பெரிய லெவலில் மார்ஜின் இல்லாத தொழிலை நம்ம ஏன் பார்க்கணும்னு நிறையா பேர் விட்டுட்டு போக சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் இந்தியாவில் அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி வந்து முழுக்க ஃபார்மர்ஸை நம்பி தான் இருக்குங்கும்போது, இப்போ ஒரு ஃபார்மர்ஸ் இந்த பிஸ்னஸை விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய இழப்பாக தான். இப்போ ஒரு ஃபார்மர்னு நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நிறையா பேர் அதுதான் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது அதிகரிக்க இந்த கம்பெனியோட பிஸ்னஸ்ஸுங்கிறது வந்து குறையத்தான் போது இது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். மற்றபடி இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸோ இல்லை அவங்க ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டேபிளான பிஸ்னஸ் தான். ஏன்னா ஒன்ஸ் இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா இது ஒரு ஸ்லோ மூவிங் ஸ்டாக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.